கன்னி ராசி நபர்களுக்கு 2026 மே மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன். கன்னி ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மே மாசத்துல புதனுடைய தொடர்பு பாக்கியஸ்தானத்துடன் வருது. கன்னிராசி நபர்களுக்கு சில பாக்கிய அமைப்புகள் ஏற்பட அல்லது அந்த பாக்கியத்தை தேடி நீங்கள் சில விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு வகையில இந்த மே மாத அமைப்பு வரும். அதற்கு அடுத்த நிலைமையாக கிட்டத்தட்ட சுக்கிரனுடைய தொடர்பு ஒரு 15 நாள் வரைக்கும் 9ஆம் இடத்துலையும், அடுத்த 15 கிட்டத்தட்ட ராசிக்கு 10. ஸோ சுக்கிரன் கன்னி ராசிக்கு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல உள்ள நன்மையை கூட்டி செய்து உங்களுடைய ப்ராப்ளத்தை குறைக்கக்கூடிய ஒரு கிரகம். அது 10ல வர்றது வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், ஜீவனம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை கண்டிப்பாக நன்மை அளிக்கக்கூடிய வகையில அந்த இடத்துல உள்ள விஷயத்தை எடுத்து செய்யும். ஸோ இது கன்னிராசிக்கு பக்கபலமா இருக்கும் சுக்கிரன் மூலியமாக. அதற்கு அடுத்ததாக சூரியனுடைய நகர்வும் ஒரு 15 தேதியிலிருந்து கிட்டத்தட்ட வைகாசி மாசம் ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த கணக்குல பார்க்கும் பொழுது சூரியனுடைய நகர்வும் ரிஷப இடத்துக்கு வருது. சூரியன் விரையாதிபதியாக இருந்தாலும் 9ஆம் இடத்துக்கு வருது. கன்னிராசிக்கு இதெல்லாம் ஃபேவர் செய்யக்கூடிய கிரகம். அதே சமயம் கன்னிராசிக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட குரு 10ல இருந்த ஒரு கணக்கு முடிவுக்கு வரும். இந்த மே மாசத்துடன் குரு 10ல இருந்த முடிவுக்கு 11க்கு மாறக்கூடிய வகையில இதுக்கு மேற்பட்டு இருக்கும். ஸோ ஆக கன்னிராசி நபர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் மேக்சிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வரைக்கும் நீங்களாம் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு உருப்படல, விளங்கல, வேலைக்காகல, ஏதோ அடுத்தவங்களா பார்த்து நமக்கு ஏதாவது வாழ்க்கை கொடுத்துட்டு இருக்காங்க, அடுத்தவங்களா பார்த்து ஏதாச்சும் அவங்க சொல்றத நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், அதன் மூலியமா ஏதோ ஒன்று நடக்குது, அதன் மூலியமா நமக்கு தேவையானதை வந்துட்டு போயிட்டு இருக்குது, ஒரு வருமானம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்மளா எது செஞ்சு பார்த்தாலுமே ஒன்றும் வேலைக்கு ஆகலை, எல்லாமே ட்ராபேக்காக போயிட்டு இருக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்த நீங்க இந்த மாசத்துல இருந்து புதன் பாக்கியஸ்தானத்துடன் வர்றதுனால ஏதாச்சும் நீங்களா ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கக்கூடிய கட்டாயத்துக்கு நீங்களே வந்துருவீங்க. இதுக்கு மேற்பட்டு ஏன்னா கன்னி ராசி நபர்கள் எப்போதுமே ஒரு பிரில்லியன்ட், ஒரு புத்திசாலித்தனத்துடன் இருக்கக்கூடிய வகையில தான் வாழ்க்கை அமைப்பை கொண்டு போயிட்டு இருப்பீங்க. ஸோ எவ்வளவுதான் தோல்விகள் பார்த்தாலும் உங்களுக்கு மைண்ட் இருக்கிறதுனால, புத்திசாலித்தனம் இருக்கிறதுனால 1000 தோல்விகள் பார்த்தாலும் எதுலையாச்சும் ஒரு இதில் நம்ம வெற்றி பெற்றுட்டோம்னா எல்லா தோல்வியும் மறைஞ்சிரும், அதெல்லாம் சின்னதாக போயிடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எப்போதுமே இருக்கும். ஸோ இதனால நிறைய சகிச்சுட்டு போறது, திட்டு வாங்குறது, கேலி பேச்சு, கிண்டல் பேச்சுக்கு ஆளாகிறது, அடுத்தவங்க நோஸ்கட் பண்ணாலும் ஏத்துக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் உள்வாங்கிப்பீங்க. ஜெயிச்ச பிற்பாடு எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ஷனா பதிலடி கொடுக்குற மாதிரி வச்சிருப்பீங்க. ஸோ இதுதான் கன்னிராசி நம்மளுடைய வழக்கமான ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில பார்க்கும்பொழுது இந்த மாசத்துல புதன் பாக்கியஸ்தானத்துடன் தொடர்பு கொள்றதுனால நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை கருதி உங்களால என்னென்ன செய்ய முடியும்னு ஐடியா வச்சிருக்கீங்களோ அந்த ஐடியாக்கள் எல்லாம் அப்ளை பண்றதுக்கான ஒரு தயார் சூழ்நிலைக்கு வந்துடுவீங்க. அதற்கு குருவுடைய இந்த நகர்வும் உங்களுக்கு இந்த மாசத்துல கை கொடுக்கும். ஸோ 1 இயர் கிரகங்கிற ஒரு கணக்குல குரு வர்றதுனால ஜாதக வலு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிகுபாராகவே கொஞ்சம் முன்கூட்டியே உங்களுக்கான பலனை செய்ய ஆரம்பிச்சிடும் குரு. ஸோ அந்த வகையில் குரு ஒரு பணத்திற்கான கிரகம். ஸோ கன்னிராசி நபர்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று செய்ய, நம்மனும் இல்லை யாராக இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னா பணம் வேணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இல்லைன்னா அடுத்தவங்களோட ஹெல்ப் ஒன்று வேணும். ஸோ 2ல் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு வழிவகை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள் பணம் இல்லை, அடுத்தவங்களோட ஹெல்ப், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான சுச்சுவேஷன் உருவாயிடும். ஸோ அதை நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்ததாக புதன் 9ஆம் இடத்துக்கு வர்றதுனால இந்த சில வாரங்களாகவே கரடு மூடான ஒரு சில சூழ்நிலையை சந்திச்சிருப்பீங்க. திடீர்னு இந்த கரடு மூடான சூழ்நிலையிலேருந்து இந்த மாசத்துல வெளியே கொஞ்சம் தன்மை ரொம்ப தெரியல, எனக்கு ஒரு பெரிய கண்ட மாதிரி வந்துட்டு போயிடுச்சு, அதெல்லாம் தப்பிச்சுட்டேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி போயிட்டு இருக்கு, அடுத்த என்ன நடக்கணும்னு தெரில அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு
கன்னிராசி நபர்கள் தள்ளப்படுவீர்கள். ஸோ ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சிட்டீங்க அப்படிங்கிறது இந்த மாசத்துல கன்ஃபார்மா உணரலாம். இதுக்கு மேற்கொண்டு ஒன்றும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம எவ்வளோ பெரிய இதெல்லாம் பார்த்துட்டோம். இதில திடீர்னு இப்போ கொஞ்சம் வருத்தமாகற மாரி சம்பவம் நடந்துருச்சு. அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து கன்னிராசி நபர்கள் மாறுவீர்கள். ஸோ 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். தந்தை சார்ந்த சில விஷயங்கள். தந்தையுடன் தொடர்புல நல்ல அமைப்புல, நல்ல ஒரு கணக்கு வழக்குல, நல்ல ஒரு பழக்கவழக்கத்துல இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளுக்கும் எடுத்துக்கலாம். தந்தையால் சில ஆதாய அமைப்புகள், இல்ல தந்தைக்கு சில நன்மைகள் கிடைச்சு, அதன் மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வகையில இந்த மாச அமைப்பு கிரக நிலைகள் வருது. ஸோ பாசிட்டிவான விஷயம் தான். அடுத்ததாக புதனுடைய இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சில நபர்கள் சின்ன சின்ன சிறு குறு லெவல்ல கொஞ்சம் சைடு இன்கம் பார்க்குற வகையில, கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்ச வழி வகையில கொஞ்சம் பிசினஸ் தனியா கொஞ்சம் சுயமா செப்பரேட்டா சம்பாதிக்கிற வழிவகைக்கு இந்த மாசம் ஒரு சில நபர்களுக்கு அடி போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. சுயமாக சம்பாதித்தல். நீங்க ஒரு சம்பள வேலைக்கு போயிட்டு இருந்தாலுமே இந்த விஷயங்கள் எடுபடும். அதற்கு அடுத்ததாக சம்பள வேலையில் ஏதேனும் ஒரு சேஞ்ச் எதிர்பார்த்துட்டு இருக்க, ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கணக்குல இருக்கக்கூடிய கன்னிராசினர்களுக்கு இந்த மாற்றங்கள், சில மாற்றங்கள். 12ஆம் இடத்தை விதி சூரியன் கிட்டத்தட்ட 9ல வருது. அந்த சூரியனுக்கான ஒரு பலன் வந்து கிடைக்கணும் இல்லையா? அதே சமயம் சனி கிட்டத்தட்ட 7ல இருக்கு. 5, 6 கூடிய சனி 7ல இருக்கு. சம்பள வேலையில் சரியான முறையில் எனக்கான ஒரு பலன் கிடைக்கல. சம்பள வேலையில எனக்கு தஜ்ஜம் ஒரு நல்லது நடக்குமா? இந்த மாசமாச்சும் நடக்குமா? 2026 பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 4, 5 மாசம் போயிடுச்சு. இன்னும் எனக்கு ஒன்றும் ஒரு உருப்படுற மாதிரி தெரியல சம்பள வேலையில. அப்படி மாதிரி ஒரு புலம்பிட்டு இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசி நபர்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் ஒரு நன்மை நடக்கக்கூடிய வகையில, இந்த ஏதேனும் நன்மைனா என்ன நன்மை அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்பீங்க. ஒண்ணு சம்பளத்தை மையப்படுத்தி நீங்க ஏதாச்சும் டிரான்ஸ்ஃபர் வாங்குறது, இல்ல வேற கம்பெனிக்கு மாறுவது, பேப்பர் போடுவது, வேலையை மாற்றிக்கொள்வது, தெரியாத வேலையா இருந்தா கூட போய் உள்ள நுழைஞ்சுக்கலாம் சம்பளம் கொஞ்சம் கூட கிடைச்சு அப்படிங்கிற மாதிரி, வேலையை விட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு. இல்ல ஒரு சில நபர்களுக்கு ஜாதக அமைப்புகள் நல்லா இருக்கிறவங்களுக்கு இருக்கிற வேலையில ஒரு ப்ரொமோஷன், உயர்வு, சம்பளத்தின் அடிப்படையில் கொஞ்சம் கூடுதலா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்னிராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. ஸோ அதுக்கான விஷயங்கள் அவரவர் லெவலுக்கு ஏற்ப ஆரம்பிக்கும், இல்லை கிடைக்க வரும், இல்லை கன்ஃபார்ம் பண்ண வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களும் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கன்ஃபார்ம் வேலை, நல்ல ஜாபே கிடைச்சிடும். அடுத்து ஆரோக்கிய ரீதியாக எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரி செய்யக்கூடிய வழிவகையில் இந்த மாத அமைப்பு அமைஞ்சிருக்குது. பொருளாதார அமைப்புல சுக்கிரன் மிக முக்கியமான கிரகம். பொருளாதார அமைப்புல 9, 10ஓட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. பொருளாதார அமைப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவில் கிடைக்கக்கூடிய வழிவகை உண்டு. அதற்கு அடுத்த நிலைமையாக இந்த ட்ரேடிங் மூலியமா சம்பாதிக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை பலருக்கும் உங்களுடைய ஓன் ஐடியாக்கள் ஜெயிக்கக்கூடிய வழிவகையில் இதுக்கு மேற்பட்டு கிரக நிலைகள் சாதகமாக மாறுது. ஓன் ஐடியா இதுக்கு மேற்பட்டு சொந்தமாக இதையும் ஐடியா பண்ணுறது ஓரளவுக்கு கை கொடுக்கும். இது வரைக்கும் அடுத்தவங்களோட ஐடியாக்கள் கூட பிரச்சனையாகி போணுச்சு, நீங்கள் எடுத்த ஐடியாக்களும் பிரச்சனையாகி போணுச்சு. அந்த மாதிரி அமைப்பெல்லாம் போய் சொந்த ஐடியாக்கள் கொஞ்சம் கை கொடுக்குற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு இந்த மாத அமைப்பு வருது அப்படிங்கிற ஒரு பலனை நீங்கள் எடுத்துங்க. அதற்கு அடுத்த நிலைமையாக செவ்வாயோடைய அமைப்பு 8ல் இருக்கு. கன்னிராசி நம்மளுக்கு ஆகாத ஒரு கிரகம் செவ்வாய். அதனுடைய நட்சத்திரம் கன்னிராசியில் சித்திரை இருக்கும். சித்திரை நட்சத்திர நபர்கள் இந்த மாசத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே சிவப்பு நிற பொருட்கள் மூலியமா சில நஷ்டத்தை சந்திக்கிற மாதிரி வரும். சிகப்பு நிற பொருட்கள், அண்ணன் தம்பி உறவுகள், மோட்டார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேகமாக உடனடியாக திடகாத்திரமா இயங்கக்கூடிய விஷயங்கள், புரியுதுங்களா? அதே போல உங்க உடம்புல இருக்கக்கூடிய பிளட்டு, ஆரோக்கிய ரீதியாக சில விஷயத்தை பார்க்கும்போது அந்த மாதிரியான விஷயங்கள், பல்லு, எலும்பு, இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் வந்து செவ்வாய் 8ல் இருக்கிறதுனால பொதுவாகவே கன்னிராசி நபர்கள் இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதுலேயும் சித்திரை நட்சத்திர நபர்கள் கூடுதலாக இந்த விஷயத்த வந்து நோட் பண்ணிக்கணும். நெருப்பு சம்பந்தப்பட்டது, செவ்வாய் ஃபயர், நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல செவ்வாய் சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏதாச்சும் எழுதி கொடுக்குறீங்க, குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறீங்க, சொத்து பிரிக்கிறீங்க, இல்லை ஒரு விஷயத்த வந்து பார்க்க போறீங்க, ஒரு விஷயத்த வாங்க போறீங்க அப்படின்னாக்கா அதில் ரொம்ப கவனம் தேவை. அவசர அமைப்புகளில் சில நஷ்டத்தை சந்திக்கிற மாதிரி வந்துடும்.
புரியுதுங்களா? ஒரு வாகன அமைப்புல ஏறுறீங்க, இறங்குறீங்க. இதே மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும். கரடுமுரடான இடத்துக்கு போறீங்க, வர்றீங்க. ஒரு விலங்குகள் மூலியமான சில தாக்க அமைப்புகள், இதெல்லாம் வந்து ஒரு கவனமா வச்சுக்கணும். கூர்மையான ஆயுதங்கள், இந்த மாரி விஷயத்துல எல்லாம் கன்னிராசி நபர்கள் இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும், குறிப்பாக சித்திரை நட்சத்திர நபர்கள் அதிக கவனம் தேவை. இதெல்லாம் உங்களுக்கு வந்து இடர்பாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதேபோல காஸ்ட்லியான பொருட்கள கையாள்ற விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஸோ இதெல்லாம் கன்னிராசி நபர்களுக்கு பொதுவானது. சித்திரை நட்சத்திர நபருக்கு இப்ப லேட்டஸ்ட்டா சொன்ன விஷயத்த புரிஞ்சுக்கங்க. அதர்வைஸ் மே மாசம் கன்னிராசிக்கு சில நல்ல விஷயங்கள் துளிர் விட ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத ஃபைனலா சொல்லி முடிக்கிறேன்.